இந்த வீடியோ நான் 3வது முறையா போடுறேன். இப்பவும் நீங்கள் திருந்துற மாதிரி இல்ல, திரும்ப மோசடிகள்ல நீங்க சிக்கி கொண்டுதான் இருக்கிறீங்க. என்ன விடயம்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌஷி. என்ன விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் புகவந்தலாவில வந்து எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. எதிரில் காய்ச்சது 19 வயது ஒரு பெண் உண்டு. இப்படி இருக்கக்குள்ள என்ன பிரச்சனை கேட்டேன். அண்ணா, நான் உங்களோட வீடியோ வந்து பாக்குறேன்னா, நீங்க இதுக்கு முதலும் வீடியோ ஒன்று போட்டிருந்த நீங்கள், நான் வந்து பார்த்திருந்தேன். நான் உங்களோட கால் பண்ணி கதைக்கணும் நான் நினைச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, நான் வந்து 40,000 ரூபாய் காசுன்னா இப்படி ஐபோன் வேண்டி தாரேன்னு சொல்லி ஒரு குரூப் உண்டு. அந்த குரூப்ல போயின்னா எனக்கு ஐபோன் தாரன், இன்ஸ்டால்மெண்ட்ல தாரன், கட்டு காசு தாரன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அப்ப இது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலையா. நானும் அப்பாவும் தான் வீட்டை வந்து இருக்கிறோம். எனக்கு அம்மா வந்து இல்ல. அப்ப நான் அப்பாட்ட கேட்டேன், அப்பா இப்படி ஒரு பிரச்சனையாப்பா, என்ன செய்யறேன்னு சொல்லி, நீ என் பிள்ளை காசு போட்ட நீ என்று சொல்லி சரியா பேசிட்டார். கஷ்டப்பட்டு உழைச்ச காசுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. இப்ப என்னோட பொலிசுக்கும் அப்பா வரமாட்டேன்னு சொன்னவர். என்ன செய்யறது, அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் என்ன செய்யறேன்னு சொல்லி என்னிட்ட கேட்டிருந்தா. அப்ப நான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்ற விடயங்கள் இதுதான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்ததால நீங்க அப்படியான ஸ்கேம்கள் அப்படியான இதுகள் வந்தா நீங்கள் அதுக்கு போக மாட்டீங்கன்னு தெரியும். மற்றவர்களும் வந்து இந்த விடயங்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்றதால ஒரு சிலரையாவது எங்களை இப்படியான மோசடிகள்ல சிக்காம நாங்கள் வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்ப அந்த சௌகரியம் வந்து சொல்லி இருந்தா இந்த மாதிரி அண்ணா என்ன செய்யறேன்னு சொல்லி, அப்ப நான் சொன்னேன், இதுக்கு பொலிசில கொடுக்குறானம்மா தீர்வு. அந்த குரூப்ல நீங்கள் என்னையும் ஆட் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன். அந்த குரூப்ல என்னையும் ஆட் பண்ணி விடுங்க, நான் இவன் இந்த ஆக்டிவிட்டிஸ் நான் இன்னும் பாக்குறேன்னு சொல்லி அந்த சௌகரியம் வந்து என்னையும் வந்து அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணியிருந்தா. அந்த குரூப் போனா போறதான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அந்த குரூப்ல வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்டா வந்து அப்படின்னா கட்டு காசு தான் கொடுக்க போயிடும். முதலாவது வெச்சுக்கிற கட்டு காசு வந்து எவ்வளோண்டா 50,000 ரூபாய். முதலாவது குறைய வந்து கட்டுறது 50,000 ரூபாய். நீங்க ஃபர்ஸ்டா கட்டினீங்கன்னு சொன்னா மாசம் 5,000 ரூபாய் நீங்க கட்டலாம்ன்ற மாதிரி தான் வைக்கிற திட்டம். அதுக்கு பிறகு அவையில் வந்து அந்த குரூப்ல வந்து ஒரு 5 பேர் ஆட் பண்ணிச்சோம்னா அவளுக்கு 5,000 ரூபாய் குறை, 40,000 ரூபாய் கட்டினா சரி. இப்படித்தான் நடக்குது. அப்ப நான் வந்து அதுக்குள்ள போயிட்டு மெசேஜ் பண்ணி இப்படி போன் இருக்கா இது இருக்கான்னு சொல்லி, அந்த குரூப்ல 3 பேர் இருக்கிற அட்மின், நான் அதுல மேல டொப்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட மெசேஜ் பண்ணி இப்படி எனக்கு ஒரு போன் வேணும் என்னன்னு சொல்லி, நீங்கள் இப்படி 50,000 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 3 நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மாசம் மாசம் நீங்கள் மிச்சம் இதை நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லி அட்ரஸ்ல இருந்து ஐடி காப்பில இருந்து எல்லாம் கேட்கிறேன். நான் ஒன்றும் போட இல்லை. இப்ப நான் சரி ஓகே என்ன மாதிரி என்று சொல்லி வடிவெல்லாம் கேட்டேன். எங்க இருக்கு உங்களோட கடை, எங்க இருக்குன்னு சொல்லி ஏதோ அட்ரஸ் எல்லாம் சொல்லிச்சினோம். இந்த இடத்துல இருக்காம், தாங்கள் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாம்னு சொல்லி அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுச்சினோம். நான் ஓகே அப்ப நீங்கள் எனக்கு நீங்க 17 Pro Max தான், 17 Pro Max என்ன கலர் வேணும்னு கேட்டார். அப்ப நான் எனக்கு வந்து காஸ்மிக் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு கலர் வேணும். அந்த ஆரஞ்சு வந்து அது கொஞ்சம் கூட, எனக்கு நீங்க 65,000 ரூபாய் நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து போடுங்க. அது இப்போ கொஞ்சம் கூட அதிகமான விலையில நிக்குது, எனக்கு நீங்க 65,000 ரூபாய் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் அந்த போன் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் மாசம் மாசம் நீங்க 5,000 கட்டினா சரின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னு சொன்னா, நீங்கள் வந்து குரூப்ல நீங்கள் 5 பேரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் காசு குறையும் என்று சொன்னார். கால் பண்ணி காய்ச்சி நான் ஒரு ஆளை வந்து சேர்த்து விட்டா 1,000 ரூபாய். அப்ப 5 பேரை சேர்த்து விட்டா 5,000 ரூபாய். இப்ப இது என்னன்னா, இப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுற அந்த 50,000 ரூபாண்டா 50,000 ரூபாயில வந்து நான் 5 பேரை சேர்த்து விட்டேன்டா 50,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எனக்கு வருமா அப்படி சொல்லினோம். அப்ப இதை பாருங்க, இவ்வளவு ஒரு மோசடி செய்யறாங்க. வெளியில இந்த ஆக்களை கொண்டு வரதுக்காக இங்கே இந்த காசை குறைக்கிறோம்னு சொல்லி கடைசியில போனும் அனுப்ப மாட்டாங்க. வெளியில இந்த ஆக்களை சேர்த்து அவங்கள்ட்ட இருந்து அந்த அமௌண்ட் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்களோ அறிஞ்சாக்களோ இப்படியான குரூப்புக்கு உங்களை ஆட் பண்ணி விட்டா நீங்கள் விழிப்புணர்வா இருங்கோ. இப்ப அவர்கள் வந்து அறியாமையில்தான் அந்த 5,000 ரூபாய் குறையும் 10,000 ரூபாய் குறையும்னு சொல்லி 5 பேரையோ 10 பேரையோ அந்த குரூப்புல ஆட் பண்ணி விடணும். உள்ள இழுத்து விட்டுட்டு கடைசியில இவன் காசும் இல்ல, கடைசியில அந்த ஆட் பண்ணி விட்ட அந்த 10 பேர் காசும் இல்ல, இப்படியே போகும். அப்ப இப்படியான விடயங்கள்ல இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்க. இப்படியான குரூப்ஸ் நீங்க இருந்தாலும் முதல் வேலையா நீங்க அந்த குரூப்பை விட்டு எக்ஸிட் ஆகுங்க. எக்ஸிட் ஆகி இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. மற்றது இப்ப நான் போடுற வீடியோ வந்து எவ்வளவு பேருக்கு ரீச் பண்ண தெரியாது. நீங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களோட சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க சொல்லுங்க விடயத்தை, இப்படி ஒரு விடயம் இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. எந்த வீடியோ எவ்வளவுக்கு ரீச் ஆக முடியும் சொல்லி தெரியாது, நீங்க தெரியப்படுத்துங்க. சுத்த இருக்காங்களோ தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கலாம் அல்லது உங்களோட ஃபேமிலிக்கா இருக்கலாம். இப்படி ஒரு விடயம் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. திரும்ப திரும்ப போய் இப்படியான ஒரு ஸ்கேம்ல வந்து மாட்டிக்கொள்ளாதீங்க. விழிப்புணர்வா இருங்கோ. மேலும் இது சம்பந்தமான ஏதாவது தகவல் தெரிந்தால் நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.